ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நின்னுட்டே இருக்கா. அங்கருந்து அப்படியே கிட்ட போய் பல்லவன் பேசுறாரு. பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது, "இங்க பாருங்க, எனக்கு உங்க அண்ணன் இருக்கார்ல, அவர ரொம்ப பிடிக்கும். அவரோட நம்பர் இருந்தா குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே பல்லவன் ஷாக் ஆகுறாரு. "எங்க அண்ணனோட நம்பரா? ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அங்கருந்து அப்படியே பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராரு. "என்னடா அந்த பொண்ணு என்னடா சொல்லுச்சு?" அப்படின்னு சோழன் ரொம்ப ஆர்வமா கேட்குறாரு. "அந்த பொண்ணு என்ன விரும்பலண்ணே. ஆ அண்ணன தான் விரும்புது. பாண்டியன் அவங்களோட நம்பர கேட்குதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. "அப்படியாடா! சரி வாடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டிட்டு போறாரு. போகும்போது சொல்லிட்டு இருக்காரு, "என்னடா பாண்டிக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு வானதி, இப்போ 2வது பொண்ணு, என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு சோழன். "எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பொண்ணும் ஒண்ணுமே சொல்ல மாட்டுது. நான் பாரு கல்யாணம் பண்ணி ஒண்ணு கூட வச்சிருக்கேன். அது சுத்தமா என்ன விரும்ப மாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லண்ணா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "இங்க பாருடா, சும்மா ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காத. சரியா? விடுடா. இந்த பொண்ணு இல்ல 1000 பொண்ணு. டேய் உனக்கு வயசு இருக்குடா. சும்மா போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. சரி வா நம்ம பாட்டிக்கிட்ட போயிட்டு இத கதைய சொல்லிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. "வேண்டாண்ணே வீட்டுக்கு வந்தா சொல்லிக்கலாம்" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "டேய் வாடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வானதி உட்காந்து பாண்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "ஐய்யய்யோ! அங்க அண்ணி வேற இருக்காங்க. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம்" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "டேய் வாடா சொல்லி விடலாம். அப்பதான்டா நல்லா இருக்கும். வாடா" அப்படின்னு சோழன் கூட்டு போறாரு. கூட்டு போனோனே அங்க பேசிட்டே இருக்காங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? பல்லவன ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தது பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டா, அந்த பொண்ணுக்கு பாண்டிய தான் ரொம்ப பிடிச்சிருக்காம். பாண்டியோட நம்பர கேட்குது" அப்படின்னு சொல்றாரு சோழன். அத கேட்டோனே அப்படியே வானதிக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அவ அவளுக்கு எதுக்கு பாண்டிய பிடிச்சிருக்கு? பாண்டி நீ அந்த பொண்ண விரும்புறியா என்ன? அப்படின்னு கேட்குறாங்க வானதி. "ஐயோ! வானதி அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இவங்க சொல்றது எனக்கு இப்பதான் எனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்றாரு. என்னண்ணே இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவ எவ்ளோ திமிரு இருந்தா ஏன் பாண்டிய விரும்புவா அவ? அவள ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன்" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "அவளுக்கு இருக்கு. அவ எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கேட்குறாங்க. "இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அந்த பொண்ணு எப்பவுமே வரும்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு அங்கருந்து 2 பேருமே சேர்ந்து போறாங்க. வானதி பயங்கரமா கோவத்தோட இருக்காங்க. அவள விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் போறாரு. போயிட்டு அந்த புரோக்கர் பார்த்து அந்த பொண்ண பார்க்குறாரு. அந்த பொண்ணும் இவர்கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் வந்து இப்போ நடக்க போகுது. ஆனா என்னோட வீட்டுக்காரர் வந்துட்டு எப்படின்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால எனக்கு அவரு பிடிக்கல. நான் வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க. எனக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. "சரிங்க ஜூஸ்லாம் குடிக்கலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிக்கிறாங்க. சேரனும் அந்த புரோக்கர் பார்த்த பொண்ணு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டோனே அவங்க அங்கேருந்து அப்படியே போறாங்க. அப்போ அந்த புரோக்கர் கிட்ட சொல்றாரு சேரன், "எனக்கு இந்த பொண்ணே ஓகே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னப்பா நீ இப்படி ஆயிட்ட? டிவோர்ஸ் பண்ண பொண்ணையே நான் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க" அப்படின்னு புரோக்கர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்டலாம் போய் பேசிக்கிறேன். அவங்க கிட்டலாம் போய் பேசி முடிவு எடுத்துட்டோனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க வாங்க. அடுத்தடுத்து எல்லாமே பண்ணலாம்." "சரிப்பா நீ பேசிட்டு சொல்லு. ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு ஜாதகம் பார்க்கலாம். இந்த கல்யாணம் அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே எடுத்து வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்றாரு. சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோனே ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அங்க வந்து சோழன் வராரு. வந்த உடனே கேட்குறாரு, என்னண்ணா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "உனக்கு ஒண்ணு தெரியுமாண்ணே? பல்லவன ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தது பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த பொண்ணுகிட்ட போய் பல்லவ பேசினா பாண்டிய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது தெரியுமா?" ஒரே சிரிப்பு. "இன்னைக்கு ஃபுல்லா பயங்கரமா ஒரே அட்டகாசமா இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "அப்படியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. நிலாவும் கேட்டுட்டு இருக்காங்க. வானதிக்கு கோவமா வருது. பாண்டிய கூட்டிட்டு போறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த பொண்ண பார்த்து திட்டுறாங்க. "உனக்கு என் பாண்டிய பிடிச்சிருக்கான்னு?" "ஐயோ! இவரு இல்ல. அவரு சோழன தான் எனக்கு பிடிக்கும்"